பாருங்க, நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க, சுக்கிரன ராசி அதிபதியா கொண்டவங்க. ஒருத்தன் தன் வாழ்க்கையில கொடிகட்டி பறக்கறான். அவ பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் சுக்கிர ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்கும் இவ்வளவு கஷ்டம், குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடி சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துளராசிக்காரங்க தாங்க. இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்ல குணம்தான். எல்லா இடத்துலையும் நேர்மை உண்மை மட்டும் நம்பக்கூடிய உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய அவங்க நீங்கள் உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. இதனால் துளராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டமும் துன்பமும் அதிகமாக வந்திருக்கும். புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்து காரியத்தை எப்படியாச்சும் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு போராடி அதை நல்லதாக மாற்றக்கூடியவங்க. கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருக்கும் துளராசிக்காரங்க இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலம் திரும்பி பார்க்கக்கூடியவங்க ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கப்போ உங்கள் குறைகளை சொல்லுன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தாங்க நீங்கள். வரக்கூடிய நாட்களில் துளராசிக்காரங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாக மாறப்போகுது. அதாவது பார்த்திங்கன்னா மே மாதத்தில் 14ஆம் தேதியிலிருந்தே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மே மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய 5 கிரகணங்களும் சேர்க்கையொன்றாக இருக்குது. இது உங்கள் வாழ்க்கையில் நிறைவு முழுவதுமாக மாற்றப்போகுது. ஏந்தா துளிராசிக்காரங்க கடந்த 3 வருஷமாக பார்த்திங்கன்னா பெரிதாக வந்த பொருளாதார முன்னேற்றம் பின்தங்கி இருக்காங்க. ராசி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க துளராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த மே மாதத்திற்கு மேல் குரு பெயர்ச்சி இருக்கிறனால பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்லதாக இருக்கும். ஒரு பூ போல லாபம் கிடைக்கும். இனி நாட்கள் ஒரு 50 ரூபாய்க்கு மேலே நீங்கள் 50,000 பக்கத்தில் கடன் வச்சிருந்திருப்பீங்க. ஆனால் நிச்சயமாக இது எல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கான எல்லா கடன் பிரச்சனையும் தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடந்த காலத்தில் துளராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த டைம் மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கும். எல்லாம் நல்லதாக நடக்கும்னு நினச்சது எல்லாம் ஏமாந்துருப்பீங்க. ஆனால் இனிமேல் அதற்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. உங்களை தேடி உங்களுக்காக அதிர்ஷ்டம் வந்து கொண்டிருக்குது. இந்த துளராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தனக்கு நெருக்கமான இருக்கக்கூடிய உறவுகளை இழந்து, கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன், என உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க ராசியில் பல துன்பங்கள் இருந்திருக்கும். தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிகிட்டு போயிரு கடவுளேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கஷ்டம். அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்ட எண்ணமே சுத்தமாக போயிடுச்சு. உங்கள் மனசு கவலை துன்பம் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கு உங்கள் கூட கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இது எல்லாம் தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னைக்கும் என்னை வந்து அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு ஒரு தாட்டியும் சொன்னதில்லை. உங்கள் குறிக்கோளையும் வேலையை மட்டுமே நம்பி இருக்கிறீங்க. மற்றவங்களை நம்பக்கூடாதுன்னு நல்லா தெரிஞ்சவங்க. நீங்கள் கொடுத்ததை கொடுத்து சிவகரங்களுக்கு சொந்தக்காரங்களாயிட்டீங்க. உங்கள் கிட்ட இருக்கிறது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்னைக்கும் சொல்லி காட்டுற பழக்கம் உங்கள் கிட்ட என்னைக்கும் கிடையாது. உங்களுடைய ராசி குரு பகவான் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்திற்கு வக்கர விருத்தி ஆகுது.
இதன் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய நாட்களிலிருந்து துளராசிக்கு வரப்போகுது. அதாவது கடந்த காலத்தில் ஏதோ கிடைத்த வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. 10 15 சம்பளத்துக்கு நீங்கள் படித்த வேலைக்கேற்ற வேலையாக இல்லாமல் பிடிச்ச வேலை ஏதும் இல்லாமல் இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அது நீங்கள் அரசாங்க வேலையாக இருக்கலாம், ஐடி வேலையாக இருக்கலாம், இல்லை தனியார் வேலையாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பிடிச்சமான வேலை நிச்சயமாக கைகூடும். எல்லாம் ரொம்ப நம்பர்கள் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரப்போகுது. கோர்ட்டு கேஸுன்னு சில பேர் அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய நல்பலனை இப்பொழுது வரப்போகுது. எல்லாம் உங்களுக்கான நல்ல விதமான பேசி முடிவுகள் உங்களுக்காக வழங்கப்பட போகுது. உங்களுடைய நேரத்துக்காக இது நாள் வருமானம் அப்படிங்கிறது பல வழியில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகள் பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாம் தானாக வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் நோக்கி ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவு முழுக்க இருக்காது. துளராசிக்காரங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நினைச்சுத்தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா குரு பயிற்சி அப்படின்னாவே எல்லாத்துக்கும் தெரியும். குரு சுக்கிரன் எல்லாம் நல்லதாத்தான் நடக்கும் அப்படின்னு. ஆனால் ராகு கேது எதை கொடுப்பாங்க எது எடுப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. கூரை மேலே இருக்கிறவங்கள கீழே கொண்டுட்டு வந்துடுவாங்க, கீழே இருக்கிறவங்கள கூரைக்கு மேலே கொண்டுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தான் இதை நினச்சித்தான் நீங்கள் இந்த துளராசிக்காரங்க பயந்துட்டு இருக்கீங்க. வரக்கூடிய நாட்களில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சனி பயிற்சி மூலமாக, குரு பயிற்சி மூலமாக, ராகு கேது பயிற்சி மூலமாக, இந்த வருடக்காரங்க 3 வருடங்களாக மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருந்தீங்களோ அதை அனைத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வரக்கூடிய ஒரு 6-7 மாதம் அப்படிங்கிற நிச்சயமாக துளராசிக்காரங்க வாழ்க்கையில் இருக்க போகுது. கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் 5-6 வருஷமாக மேலே வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த கம்பெனி இரவும் பகலும் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆதரவு மூலம் கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்கள் வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயரும் போகிறது. தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகப் போகுது. அது மட்டும் இல்லாத சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாக இறக்குமதி செய்ய போகிறீங்க. தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலத்தில் திருமணம் நிறைய அப்படிங்கிறது துலாம் ராசிங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வந்து தான் விட்டுருப்பீங்க. ஆனால் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஆனால் ஆண்கள் ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 32, 35, 37 வயது வரைக்கும் நிறைய துளராசிக்காரங்களுக்கு இன்னும் திருமண நிலை அடைந்திருக்க போக இல்லை, கஷ்டத்தில் இருக்கீங்க. அப்போ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வரப்போகின்ற இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த வருடம் முடியறதுக்குள்ள நிச்சயமாக திருமணம் அப்படிங்கிறது கைகூட போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்பாராத வாழ்க்கை உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் விரைவில் வந்து அடி எடுத்து வைக்க போகுது. வாழ்க்கை துணை இழந்த துளராசி ஆண்கள் பெண்களே அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாம் வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அப்படி 2வது மேரேஜ் சொந்தக்காரங்க ஏதாச்சும் பேசுவாங்க, ஊர்க்காரங்க ஏதாச்சும் பேசுவாங்க, அடுத்தவங்க கண்ணோட்டத்தில் ஏதாவது தப்பாக தெரியும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் துளராசிக்காரங்களே இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து எதையும் செய்ய முடியாது. அது ரொம்ப கடினம். விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மறு வாழ்க்கைக்குள் விரைவில் நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே
ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு. ஆனால் பிள்ளை பெரும் பாக்கியம் இல்லை. நாங்கள் போகாத கோயில் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை. ஆனால் எப்படி எங்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது குரு பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி இந்த 2025 முடிவதற்குள் உங்களுக்கான பிள்ளை பெரும் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாக போகுது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது. அந்த பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டத்தில் துளராசிக்காரங்களுக்கு அதிகமாக காதல் தோல்வி சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதல் வெளிப்படும். மேலும் அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் சொல்லும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு பெரும்பாலும் அதிகமாக உள்ளது. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்காக எல்லாம் நிச்சயமாக நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. அதனால் இந்த துளராசிக்காரங்க இனிமேல் அதிகமாக இந்த வரக்கூடிய நாட்களில் எல்லாம் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் கிட்ட பணம் ரொம்ப நாட்களாக இருந்திருக்கலாம். ஆனால் நண்பர் சொந்தக்காரங்க எல்லாம் பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க. உங்கள்கிட்ட ஏமாற்றிக்கிட்டு இருந்த எல்லா பணத்தையும் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஆனால் சமூகத்தில் உங்கள் புகழுக்கும் முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்கு வேலை விஷயமாக, தொழில் விஷயம், வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலத்தில் எந்த சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. என்னடா நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடக்க மாட்டேங்குது, நம்ம எல்லோருமே சந்தோஷமாக இருந்ததில்லையே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் திருமணம், சீமந்தம், புது வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற பல நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்க போகிறீங்க. நீங்கள் அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. துளராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களா பெண்களா, அரசு வேலை, தனியார் வேலை, கூலி வேலை, நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மாறப்போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் துளராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருக்கும் எதிர்பாராத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. இந்த உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. ஏண்டா நம்ம கூட இருந்தவன் தான் திடீர்னு கார் வாங்கிட்டா, பைக் வாங்கிட்டா, வீடு கட்டிட்டா, கல்யாணம் பண்ணிட்டா, சொத்து வாங்கிட்டா, எல்லாம் பண்ணிட்டா அப்படின்னு உங்கள் மேலே அதிக வன்மத்தை செலுத்த போகிறாங்க. ஏன் அந்த அளவிற்கு அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது. 6-7 மாதத்தில் துளராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது துளராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்தில் பொருளாதார முன்னேற்றம் இல்லாதது தான். குறைஞ்சபட்சம் நீங்கள் துளராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது 5 லட்சம் வரைக்கும் இப்பொழுது கடன் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கடன் எல்லாம் முடிஞ்சு இனி நிம்மதியாக இருக்க போகிறீங்க. இந்த துளராசிக்காரங்க புலம்பலாக இருந்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்தவரை நல்ல ராஜயோகத்தை தரப்போகுது. இந்த 2025-26 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது இந்த கடன்கள் ஒத்த பைசா இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க. அதில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக துளராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. புதிதாக துளராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு உறவு ஒன்று வரப்போகுது. அந்த உறவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், இல்லை புதிய வரக்கூடிய சொந்தக்காரராக இருக்கலாம். இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு துளராசிக்காரங்க போக போகிறீங்க, அடி எடுத்து வைக்க போகிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்க பழங்க. ஏன்னா துளராசிக்காரங்க எல்லாமே ஈஸியாக நம்பிடுவீங்க. எல்லாத்தையும் ஓப்பனாக பேசக்கூடிய நபர் நீங்கள். இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை, சிக்கலையும் கொண்டு வந்துட்டு இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாம் உங்களுக்காக இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கைகூடி வரப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்க போகிறீங்க.